பீமனின் அந்த காலை பிடித்துக்கொண்டு, பீமா, உன்னை பிடித்து விட்டேன், நீ எனக்கு இனி உணவாக வேண்டியதுதான் என்றது. பீமனோ அதற்கு மறுத்தான். இல்லை இல்லை, என்னுடைய எல்லைக்குள் நான் காலை வைத்து விட்டேன் என்று வாதாடினான். முடிவாக தர்மரிடம் போய் சொல்லலாம், தர்மம் தவறாத அவர் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அதன்படியே செய்யலாம் என்று ஏகமனதாக முடிவானது. பீமனும் புருஷா மிருகமும் தர்மனிடம் போய் நடந்ததை சொன்னார்கள். பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் தருமர். பீமா, உன்னுடைய ஒரு காலோ புருஷா மிருகத்தின் எல்லையில் இருக்கும் பொழுதே அது உன்னை பிடித்து விட்டதால் உன்னுடைய உடலில் சரிபாதியை புருஷா மிருகத்திடம் கொடுத்து விடுவதுதான் நியாயம் என்று தீர்ப்பு வழங்கினார் தருமர். சொந்த தம்பியாக இருந்தாலும் அவனுக்கு சாதகமாகவும் பாரபட்சமாகவும் தீர்ப்பு வழங்காமல் தர்ம நெறிப்படி நடந்து கொண்ட தர்மரை அனைவரும் பாராட்டினர். புருஷா மிருகமும் தர்மரை பாராட்டி விட்டு மறைந்தது. தருமரின் நடுநிலை தவறாத தன்மையே பீமனின்